என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். கிழக்கு சீமையிலே அந்த பொசுக்கப்பட்ட பூமியில் நசுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை இன்னும் ஈரமாக வைத்திருப்பது பாசம் என்னும் பழைய உணர்ச்சிதான். இந்த கருவேல மரம் இருக்கிறதே, அது முட்கள் கொண்ட முரட்டு மரம்தான். ஆனால் வெட்டினால் பிசின்கசியும். அந்த முரட்டு மனிதர்களும் அப்படித்தான். இந்த கிழக்கு சீமையிலே ரத்தமும் வேர்வையும் கண்ணீரும் கலந்த ஒரு கலாச்சாரத்தின் கலை. பெருமாயி, பட்டியல உட்காந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை பொண்ணு பார்க்க கொப்பளத்துல இருந்து ஆடு வந்துகிட்டு இருக்கு. பெருமாயி, பெருமாயி, சும்மா இருங்கண்ணே, என்ன அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கமா? கிழக்கு சீமையில இருந்து ஒரு சிங்கத்தை உன்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா எலி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய? பாரு, மாயாண்டி தேவன் தங்கச்சியா, சும்மா தைரியமா நிமிந்து வரணும். அத்தா, மாப்பிள்ள உன்னை பாக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாரு, வரமாட்டேன்னு வீம்பு பண்ணாத. இதெல்லாம் போட்டுறாத்தா. ஏண்டி விருமாயி, உங்க அண்ணன் சொன்னா ஆட்ட கூட கட்டிக்குவேன்னு சொன்னியே, இப்போ ஒட்டகத்துல புடிச்சிட்டு வந்திருக்காரு. எங்க அண்ணன் சிங்கம்னு சண்டல திறந்து பாரு, மாப்பிள்ள விட்டத்தை முட்டிக்கிட்டு நிக்கிறாரு. என்னடா ஒண்ணும் இல்லங்கிறானுங்க. இங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் உசுரம்பட்டியை தாண்டும் போதே உன்னை வாங்கி இடுப்புல சொருவிட்டு வந்துட்டேன். நீங்க பைய போறீங்கன்னு தான் கொடுக்காம இருந்தேன். சரி சரி கொடு. இது தெரிஞ்சுதான் கையோட டம்ளர் கொண்டாந்து இருக்கேன். ஊத்துங்க. குடிங்க. மச்சன தப்பா நினைச்சுக்க போறாரு. இல்ல, நம்ம சாமியே சாராயம் குடிக்குது, நாம குடிச்சானே அதான் தப்பா நினைக்க மாட்டாரு. சாமி சாராயம் குடிக்குமா? பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டேங்கிறா, நான் என்னம்மா செய்யறது? ஈர வேண்டி தேரும் எடுத்த வரத்தி வீதிக்கு வந்ததே ஆகணும். அனுப்பிச்சு விடுமா, அனுப்பிச்சு விடு. விருமாயி, வாடி வந்து இந்த நெல்லை கிண்டிட்டு போ. போ, கூப்பிடுறாங்க. நெல்லு காயுதுமா, கிண்டி விடு. இன்னைக்குன்னு பார்த்து நெல்ல கிண்டு புள்ள எடுத்து போட்டு. மாப்பிளைய பாக்க மாட்டேன்னு சொன்னியே, பவரனை பாத்துட்டாரே, என்ன செய்வ? மகனே, எங்க அண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வாக்குப்பட்டு வந்தாலும் எங்க வீட்டுல எல்லாம் நான் தான். என்ன நீ சரி கட்டிக்குவல? அண்ணா, இந்த கிழக்கு சீமை முழுது நீ தேர்னாலும் சரி, இப்படி ஒரு அம்சமான பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மகாலட்சுமி மட்டும் உனக்கு வாக்குப்பட்டுச்சுன்னா மதுரை மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. ஏண்டா மாயி, அங்க என்ன உன் தங்கச்சி என்னமோ கட்டாப்புல நோண்டிக்கிட்டு இருக்கா? கேட்டா பொண்ணு யாரு இந்த கட்டாப்பு வேலையெல்லாம் பட சொன்னது? கல்யாணம் ஆக போற பொண்ணு கையில கால பட்ட போதுமா? பட்டா படிட்டுமே. ஆமா, இது எதுக்கு வெட்டுறாங்க? இது தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வேலையெல்லாம்? கேட்டா, அண்ணன் பார்த்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ சொல்லவே இல்லையே. போங்கண்ணா, அசிங்கமெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு. நீ சொன்னா மாட்டேன்னா சொல்லுவேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன எல்லாம் அப்படித்தான் சொல்லுவீங்க. அண்ணன் சொல்றதுக்காக கணத்துல விழுந்தா விழுந்துருவியா? விழுந்துடுவேன். பாடுறா, கைய வெட்டிக்க சொன்னா வெட்டிக்குவியா? வெட்டிக்குவேன். எங்க வெட்டிக்க பாக்கலாம். என்ன தனி விளையாட்டுக்கு சொன்ன, நீ விளையாட வெட்டிட்டிய. பிறந்த அண்ணில இருந்து அப்ப மூஞ்சி பாத்துருக்கனா, உன் மூஞ்சி பார்த்து தானே வளர்ந்த. உன் வேட்டிய பிடிச்சு நடந்து பழகுனா, உன் வார்த்தையை மீறி நடப்பேனா? நீ யார கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், கழுத்தை வெட்டிக்க சொன்னாலும் வெட்டிக்குவேன். கத்தாழங்காட்டு வழி
கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா கத்தாழங்காட்டு வழி கண்டிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா எட்டு மேல எட்டு வச்சு முன்ன போகுதம்மா பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா விருமாயி மனசு மருகுதம்மா உழுத புழுதியிலும் மோகமே தெரியுதம்மா தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் கதறுதம்மா வாசப்படி கடக்கையிலே வரலைய தேச்சு பள்ளப்பட்டி தாண்டி புட்டா பாதி உயிர் போச்சு வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா புது பொண்டாட்டி வெயில்ல காஞ்சி கிறங்க கூடாது. நான் வேணா கொலை பிடிக்கணுமாத்தா? ஐயா இது என்ன கூத்து? இப்படித்தான் சிரிச்சு கிடக்குங்க காடுகரைன்னு பாக்காம புதுசா கட்டிக்கிட்டது இல்ல. பின்ன நீயே நான் சிரிச்சுக்கிட்டு தெரியுவா? ஆத்தி என்ன பட்ட பகல் இப்படி விளையாட்டு காட்டுற? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கல்யாணம் தான் ஆகும். ஆகும் ஆகும். என்ன இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியமா இருக்கே? மாட்டை குளிப்பாட்ட வந்தேன், அப்படியே நானும் சேர்ந்து குளிச்சுட்டேன். யோ நேத்து நம்ம ரெண்டு பேரும் வக்கிய படப்பு கிட்ட நின்னு பேசிட்டு இருந்ததே என் மதனி பாத்துட்டா. அது எங்க அண்ணன் காதுக்கு போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் வெட்டில போட்டுரும். உங்க அண்ணனுக்கு பயப்படுறியா இல்ல நம்ம வீட்டுல எடுபடி வேலை செய்யறோம் தானே இவனை கட்டிக்கிட்டா எப்படின்னு நினைக்கிறியா? 1000 தானே அவன் சாதிக்காரனா இருந்தாலும் கையில காசு பண்ணலாத ஒரு வெறும் பயதானே. சீச்சி எங்க அண்ணன் என்னையா இந்த ஊரே எதிர்த்தாலும் நான் வீட்டை விட்டு ஓடியாந்து உன்னை கட்டிக்கிருவேன். மாயாண்டி அந்த பிள்ளையும் தான் என் பேர்ல ஆசைப்பட்டது. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க தான் உங்க மச்சா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்தணும். கரிகருப்பு
இது என் மாப்பிள்ளையோட கௌரவ பிரச்சனை. 1000 தான் நீ நம்ம சாதிக்காரனா இருந்தாலும் இப்படி தரங்கிட்ட முறையில் நடந்திருக்க கூடாது. இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது. வெறும் பயிலோட ஓடி போனவள நீ என் தங்கச்சி அடி. இனிமே என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. நான் இஷ்டப்பட்டுதான் இவரை கட்டிக்கிட்டேன். அண்ணன் சொன்னா வெட்டிருங்க தான் நானும் வீட்டை விட்டு ஓடி வந்து இவரை கட்டிக்கிட்டேன். எப்படியாவது நீதான் என்னைய காப்பாத்துற மதனி. ஆமா, உன் அண்ணன் கோபம் தான் உனக்கு தெரியுமில்ல. இப்படி குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுப்புட்டிய. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நான் என்னத்த பண்றது? மாடா உன்னை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் போய் ஏண்டா உனக்கு என்ன பண்ண? அநியாயமா விவரமானவனை கொல்ல பார்த்தேடா. யார் அம்மா? ஏண்டா மண்ணுக்கு பிறந்தவனே உன்னை விட மாட்டேன். எதுக்கே சின்ன பேர்ல நொச்சு நொச்சு அடிச்சுட்டு இருக்க? சும்மா என்ன உனக்கு ஒண்ணும் தெரியாது. செய்யடா நான் கோபக்காரன் தெரியல உனக்கு. அடிச்சுட்டு சொல்லு, இல்ல சொல்லிட்டடியா? நான் ஒருத்தங்க இல்ல அந்த ஊரை ஒரு நாய் மதிக்குமாயா? சாகுடா. பஸ் இல்ல உனக்கு, ரயில் இல்ல உனக்கு. என்னதான் செஞ்சான் சொல்லுப்பா. இவன் செஞ்சவன் சொன்னா நீ இறங்கி வந்து வெட்டி போடுவா. சொல்லு, என்ன செஞ்சான்? பின்ன என்ன, ஒரு நல்ல கடையா பார்த்து டீ வாங்கிட்டாருன்னு சொன்னா அவன் உன் கடையில வாங்கியிருக்கான். மக்களை ஓட்டு டீ குடிக்கிற பையன் என்கிட்ட ஆட்டைய போடுறியா? ஏழா மொட்டையா கோழி கூப்பிட எங்க ஓடிட்டு இருக்கவ? நம்ம பங்காளி செவனாடி சம்சார விருமாயத்தாளுக்கு இடுப்பு வழியாம வடுவை விட்டு வைத்திய கூப்பிட்டு வர சொல்லி அவன் பொண்டாட்டி எழுப்பி விட்டா அதான் எந்திரிச்சு வருஷா ஓடிக்கு இருக்கேன். அப்படியா? நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஒத்த புள்ள பக்கம் பங்காளிக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. போ போ, இனி சிவனாண்டிய பிடிக்க முடியாத போய். நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ண ஊத்தி குடு ஆத்தா. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. மச்சான திண்ணையில பொருத்தி படுக்க சொல்லு. மானூத்து மந்தையில் மாங்குட்டி தத்தம்மையில் பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூம்பு இல்லை.
வாரி வழிஞ்சு போகுமுன்னு எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேருமுன்னு வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன் எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈரத்துணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து வந்த இல்ல மாங்குட்டி ரத்தம்ம இல்ல ஐயோ பொட்ட புள்ள போறதுன்னு பொலி காட்டில் கூங்கு இல்ல சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே சீரு சொல்ல சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து வந்தையில மாங்குட்டி ரத்தமையில் பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலி காட்டில் கூங்கு இல்ல பெரிய சீனை இல்லாத சீர்வரிசை பகுமானமா போகவே போக தலைகளை பெற்றது பொட்ட கழுத அத்தி பூக்கும்னு 8 வருஷம் தவம் கிடந்தேன். அத்தி பூக்காம அரளி பூல பூத்திருக்கு. ஆடி மாசம் யமகண்டத்துல மாலை சுத்தி பறந்துருக்கு. தாய் மாமன் தலையை வாங்குறதா தாய் தாயை வாங்குறதுல வந்திருக்கு சனிய. விளங்கவே வீட்டுல பொண்ணு எடுத்து வீடோ விளங்கல. என்னையா மாப்பிள்ள மருமக பிள்ளை பார்த்துட்டு இங்கேயே கரைக்கு போய் உட்காந்துட்டு வெளியே என்னையா கண்ணை கச்சிக்கிட்டு உட்காந்துருக்க பொம்பளை மாதிரி? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க ஆட்டம் சொல்லுதுன்னு நானும் பாக்குறேன். மாலை சுத்தி பறந்துச்சு மயிறு சுத்தி பறந்துச்சு அந்த கிளை ஏதாவது சொன்னாலா? வாய திறந்தா நல்ல வார்த்தையா வராது அந்த காட்டுச்சிரிக்கு. யாரு தாங்க மருமானே இறங்கி வாடா. ரசா கொஞ்சம் 100 ரூபாய் நோட்டா இருக்கு இந்த வந்து தரேன். மதனி எப்படி இருக்க? ராத்திரி தான் தகவல் தெரிஞ்சிச்சு நீ புள்ள புத்திருக்கேன்னு. அவசரமா டாக்ஸி பிடிச்சி வந்தேன். என்ன மச்சான் மருமகளே, 7 அத்தையால முடிஞ்ச அரைக்கா போன மோதிரம் என் சக்திக்கு தகுந்த மாதிரி. பாருங்க என் மருமகளை தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. அப்படியே கொண்டு போய் அடக்கடையில வச்சாலும் இடைக்கிட காசு வாங்கிடலாம். மவனை சொட்ட வளர்க்கிட்டே பாரு அவங்க ஒப்பாட்டிய மக்களை தூக்கிட்டு வாடா. நாமளே வளர்த்து கட்டிக்கலாம். பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு, சொத்துக்கு சொத்து ஆச்சு. புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? எதை எங்க எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அப்ப அப்புறமா பேசிக்கலாமா? போடு போடு. இந்த மருமனை சாப்பிடு முட்டைய சாப்பிடு. அங்க போடியா மச்சானுக்கு போடியா? கொஞ்சம் போடு அள்ளி போடு. போதும். ஏ மக்க போதுப்பா போதும். இங்க அள்ளி போடியா. சல்லிப்பா சூப்பராவும் இங்க வந்து என் மானத்தை வாங்க. அள்ளி போடியா. மாப்பிள்ளை விட்டு சொத்து தானே, ஒப்ப விட்டு சொத்தா புரியுது. அள்ளி போடியா. மேஜ மேல உட்காந்து அரிசி போடுவியா? போடியா. மிச்சத்தை பையனு போடு. நல்லா சாப்பிடுங்க மச்சான். எலும்பு எடுத்து கடிங்க. ஐயோ எனக்கு இவெல்லாம் மாப்பிள என் தலையெழுத்து. பரவாயில்ல விடுமச்சா. என்ன வேணுமா? பாயாசம் இருக்கா? வயிற்றுல கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன். நேரம் பார்த்து சேனை தொட்டு வைங்க. அப்புறம் தாய் பால் கொடுங்க. உன் புத்தி போய் என் புத்தி வா. நீங்க கண்டிச்சு புருஷன், நீங்களும் மாமுறை தானே, புள்ளைக்கு சேனம் தொட்டு வைங்க. ஆமா ஆமா, நான் வச்சாதானே என் புத்தி குழந்தைக்கு வந்து 8 சீமையை கட்டி ஆள முடியும். வட்ட பகல்லே குடிக்கிற பையன் நீ எல்லாம் சேனம் தொட்டு வச்சா புள்ள விளங்கின மாதிரிதான் வந்துட்டாங்க. அடமானம் வச்சு வாடகை வண்டி எடுத்துட்டு வந்த பாரு, அதுக்கு மரியாதைடி. நீயே சேனை தொட்டு வச்சுக்க, உங்க வம்ச புத்தியா வரட்டும். இந்த தும்ப கொண்டு பெரிய கருப்பனை மான ரோஷம் கட்டு நினைச்சு என்ன பெரிய கருப்பு? ஏன் கோமா வரீங்க? சேனை வைக்க போன இடத்துல அது இல்லடா, என்ன பகல் நேரம் குடிக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டான். அவன பகல் நேரம் குடிக்காரன்னு சொல்லிட்டாயா? பொறிக்கு நாயி, பொட்ட நாயி, ஈர நாயி, எச்சுக்கு நாயி, எடுபட்ட நாயி, பழவட்ட நாயி, இப்படி 40 நாயில 40 நாய் இருக்காங்க. ஒரு 4 நாய் பேர சொல்லி உங்களை திட்டி இருக்கலாம்ல.
அதை விட்டு ஒரு முன்னேற குடியார போய் பகல் நேர குடியார எவனிக்கா கோவம் வராது? நாம எப்ப குடிக்கிறேன்? ஓஹோ, அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? மருமக பிறந்த பொறுமையை சீமை ஜில்லா மெச்சர் அளவுக்கு பண்ணிவிட்டியா மேலதாளத்தோட. சரி சரி, காலகாலத்தை சொல்லிட்டு புறப்படலாம். ஏமா கண்டு கலங்குற? மாலை சுத்தி பிறந்தா மாமங்கலத்துக்கு ஏதாவது ஆயிருந்தாச்சே, அதுக்காக கவலைப்படாதாத்தா. வர்ற மாசி பச்சைக்கு நம்ம கருமாத்தூர் குலதெய்வத்துக்கு மாலை சுத்தி விளக்கு எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாத. வரட்டுமா? அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். என் மூஞ்சி அம்சமாத்தான் இருக்கு. வானமே வையமே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன். பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது கொள்ள மாட்டாயோ? யார் நீ? தீ வச்ச கரும்பு காடு மாதிரி. என்னது மானத்து வச்சுமா? இவ்வளவு அழகா பாருங்க. மிச்சத்தையும் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடுறதுக்கு இந்த ஜில்லாவுல எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. என்ன நோன்ற? மண்ண நோன்ற ஒண்ணு வெளியூரா? ஆமா, நானு கனவாப்பட்டி கௌதாரி. கனவாப்பட்டி அவசாரியா? யோ கௌதாரியா? புரியலதான் கேட்டேன். உள்ளது இப்படிதான் கையில வச்சிருக்கா? நல்லா தான் பேசுற. ஆமா, எங்க ஊருக்கு என்ன சொல்லியா வந்திருக்க? பரிசல் ஒட்டி புற போட்டலாம் வந்திருக்கேன். எங்க ஊர்ல எதை வேணாலும் ஓட்டலாம். அப்ப ஏறதுக்கு அளவு? யோ பரிசல் ஏறதுக்கு எவ்வளவு கேட்டமா? ஏன் இப்படி கோவிக்கிறீங்க? அப்படி சொல்லு. என் பரிசல் ஏற முதல் நீதா இருக்கிறது குடு. ஆமா, ஏறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லல நீ. அதான் இருக்கிறது குடுன்னு சொன்னேன்ல. எவ்வளவு சொன்னா தானே உனக்கு நல்லது எனக்கு நல்லது. கேட்டு இருக்கேன். 5 ரூபாய். எவ்வளவு? யோ தீனி முஞ்சி, 5 ரூபான்னு சொல்லிருக்கேன்ல. என்ன என்ன நினைக்கிது, ஏதேதோ நினைக்கிது. யோ வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபாய், இதில் வட்டமிட்டு பறக்குது. 5 மானோத்த பேன் பாத்து விடுவேன், அடிச்சு ஆத்துல விட்டு விடுவேன். நீக்கு தெரியாதுமா நீ வேற. ஒன்னே ஒண்ணு கேட்கலாமா? என்னது? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப இன்னைக்கு ராத்திரி சும்மா தான் இருப்பியா? ஏன்? இல்ல நான் சும்மா தான் இருப்பேன், அதான் கேட்டேன். ஐயோ கை ஏய் விருமாயே, உங்க அண்ணன் தோக்கிற சைஸ பார்த்தா இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்தான் போவோம் போல கிடையாது. நான் அண்ணனுக்கு சொத்து ஏற்கனவே தோத்துட்டாரே. மாப்பிள வக்காடி, உங்க ஊர் ஆட்டம் நம்மளுக்கு மட்டுப்படவே மாட்டேங்குதுப்பா. பொக்கு பொக்குன்னு அடிக்கிறிய போடு. என்ன நம்பரு? மாயே சேவலிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேவலை வச்சு 8 நாட்டு சேவலையும் ஒரு கலக்கி போடுவோம். ஆமா ஆமா, வீட்டுதான் சூடு பிடிக்கல. வக்காடி சேவலை வச்சாவது ஒரு கலக்கு கலக்குவோம். போங்க வர்றேன். மச்சான் போடு மாப்பிள. ஏயா செய்முறைக்கு ஏதாச்சும் பணங்கன்னு வச்சிருக்கியா? என்கிட்ட நாங்க வச்சிருக்கேன். எல்லாத்தையும் குடிச்சே திட்டுருவிய. இவன் வேற நல்ல நாள் அதுமா நம்ம முன்னாடி வந்து கழுத்திருக்கேன். இந்தாடி 50 ரூபா வாங்கிக்க. செய்முறையை செஞ்சுட்டு மானத்தை காப்பாத்திக்க. சும்மா பொத்திட்டு போ. எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷன் எல்லாம் வச்சிருக்கு. இந்தாயா மிஞ்சி இருக்கிறது இந்த தாலி செங்கிலிதே. இதையும் கலட்டித்தாரே. எங்கேயாவது அடகு வச்சு காசு கொண்டுட்டு வா. ஏற்கனவே எங்க அண்ணன் வெறும் பயலோட ஓடி போனவன் சொல்லி காரி துப்புறேன். இன்னும் செய்முறை செய்யலன்னா இருக்கிற மான மரியாதையும் கெட்டு போயிரும். கிழக்கு மேல இதுவரைக்கும் நடந்து வந்த எல்லா சாவ கட்சியும் ஜெயிச்சு வந்த
அடித்தவர் சாமா 5 மகன் சங்கிலியோட போட்டிக்கு வருதப்பா. குக்குல தான் பணம் திமிர கேட்டியடா. நம்ம அந்தஸ்துல எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் போட்டில கலந்துக்கலாமாப்பா. நம்ம கிட்ட கொடுத்தா 5 பவுன் சங்கிலி இருக்குது. மக்களை இன்னைக்கு தும்ம கொண்டு பெரிய கருப்பனா இல்ல அந்த குக்குலத்து பெருசு மாயாண்டியான்னு என் சொத்து புறா போனா கூட சரிடா. 2ல 1 பாத்துறேன்டா. வேணாங்க இருப்ப தங்கச்சி செய்முறை செய்யறதுக்காக கொடுத்து அமிச்ச தாலி சங்கிலி வீணாத கட்டி தோத்து போடாங்க. வேணா நான் கேளு. மான பிரச்சனைடா. இன்னைக்கு நானா அவனான்னு பாத்துறேன்டா. ஏண்டி அவளு அங்க பொங்க வச்சு குமாரசம் போட்டு கிடக்காளுங்க. என் மக எட்டி செட்டி விலைக்கு என் நெஞ்சு வெடிக்குதடி. இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு எதுல கௌரவம் பாக்குறது? நான் யாருக்கு வேலை பாக்குறேன்? என் கூட பிறந்த அண்ணனுக்கு தானே. கேட்டியா தங்கச்சிக்கு என்னான்னு பதில் சொல்ல. ஏங்க பாத்து போனாங்க போறோம்ல ரோட்ல. என்ன பார்வை? என்ன பார்வை? முகரையும் வகரையும் ஒரே சேர்த்து பாக்குற சாரா பண மாதிரி ஒரு வச்சுட்டு பாத்துட்டு இருக்கேன். என்ன ஓவரா? என்னையா பாக்குற? அடிக்கிற மாதிரி பாக்குற. என்ன ஓவரா? அடிச்சு விடாதியா? அடிச்சு விடாதியா? என்ன அடிச்சு விட்டீங்க? நீ தானே அடிப்பேன்னு ததையப்பட்ட சத்தன்ல அடிச்சு விட்டா. என்னையா என்ன வேணும்? திருவிழாவில் காணாம போன மாதிரி நிக்கிற. என்ன வேணும்? நீ வேற தரீங்கயா? ஈனஜாதி பயன் நினைச்சாடி கொண்டாடி தாலி அடகு வச்சு குடிக்கிற அளவுக்கு மானுஸ்கண்டு வீர பரம்பரை சேவக்கட்டுல தாலி சங்கிலே சுத்தி விட்டேன். அந்த குடிகார சேவல தோத்து போச்சு. ஜெயிச்சுவேன் சேவலோட சேர்த்து சக்கிலியே எடுத்துட்டு போயிட்டான். ஈன ஜாதி பையன் போனா போகும்போது விடுறி பெரிய சங்கிலி. இந்த மஞ்ச கயிறு தாண்டி உனக்கு எப்பவுமே அழகா இருக்குது. மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே. மாப்பிள்ள நீங்க இருக்கியா? மருமகளே உங்க அப்பா நம்ம சேவலை 8 நாட்டு சேவலி கதிகளுக்கு அடிச்சிருச்சு. நம்ம சேவலை எப்படா தோத்துச்சு? நம்ம பங்காளி சும்மா கூட்டா பெரியார் பெண் சேவலை அக்கு வேற ஆணி வேற பிச்சு எரிச்சிருச்சு. கோழி அடுப்புல வேகுது. இந்தாங்க பஞ்சாயத்துல சேர்த்து சங்கிலி. போங்கடா. பந்தயத்துல எதை வச்சு ஆடுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு உன் புருஷனுக்கு. இந்த மாமன் தாலி சங்கிலி. வேண்டாம் மாமா, என் புருஷன் பந்தயத்துல தானே தோத்துச்சு. அத ஒண்ணு நான் வாங்க விரும்பல. இந்த வீராப் மயிருக்கு ஒண்ணு குறைச்சல குடிங்க. அவன் ஒரு பட்ட பகல் குடிக்கார பைய முழு நேரம் சூதாடி அவனை எழுதிட்டு ஓடினவளுக்கு என்னடி வீரா பெண்டி கிடக்கு. ஓடுகள் கிழிக்கு உன்னெல்லாம் வீட்டை விட்டு ஓடி நடிக்க வெட்டி பொலி போட்டு விட்டது என் தப்பு. இன்னைக்கு தாலிய வச்சான், நாளைக்கு ஒன்னா வைப்பான், பிள்ளைய வைப்பான், கொஞ்சம் விட்டா எங்க ஆத்தாலே வைப்பான். அவன் எல்லாம் ஒரு புருஷன், இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பொழப்பு பொழைக்கிறது நீ எல்லாம் நாண்டுக்கு தாளாண்டி ஒரே நாள் தூக்கி போட்டு தலையை முடிவு போயிடும்.